அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனையில் திமுக தலையிட்டு பல்வேறு விஷயங்களை பண்ணுச்சு. அதாவது இந்து அமைப்பினர் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அதுக்காக கோர்ட்டில் கேஸும் போட்டு உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்ற அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. ஆனால் திமுக என்ன ஆனாலும் சரி, இதை நடைமுறைப்படுத்த விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்து அமைப்புகளுக்கு எதிராக செயல்பட்டது. நீதிமன்ற உத்தரவையும் ஃபாலோ பண்ணல. நீதிமன்ற உத்தரவை ஃபாலோ பண்ணாமல் 144 தடை உத்தரவை பிறப்பித்து எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க திமுக. ஆனால் நீதிமன்றத்தைய தீர்ப்பையே இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற அவமதிப்பும் பார்த்தோன்னா தொடர்ந்தாங்க. மறுபடியும் உயர்நீதிமன்றம் தீபத்தை ஏற்றலாம் அப்படிங்கிற தீர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இன்னும் தீர்ப்பு வரது பெண்டிங்கில் இருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வரப்போகுது. கண்டிப்பாக அதுவும் பாசிட்டிவாக தான் வரும். தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரப்போகுது. ஸோ பிஜேபி எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையும் நீதிமன்றங்கள் மூலமாக தான் அவங்க கொண்டு போகிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ராமர் கோயில் கூட நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கு இவங்களுக்கு சாதகமாக வந்ததுக்கப்புறம் தான் பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டினாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஸோ இந்த வகையில் தான் வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார். ஸோ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அவர் திருப்பரங்குன்றத்துக்கு வர இருக்கிறார் அப்படின்று சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக பார்த்தோன்னா அவர் 3 முக்கியமான நிகழ்ச்சிகளில் முக்கியமாக கலந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, அரசு நிகழ்ச்சியில் கலந்துப்பார், நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பார் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. அரசு நிகழ்ச்சி, நலத்திட்ட உதவிகள் தொடங்கி வைப்பார். 2வது பார்த்தோன்னா சாமி தரிசனம் செய்ய போகிறாரு. ஸோ சாமி தரிசனம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் சாமி தரிசனம் செய்ய போகிறாரு. அப்போ பிரதமர் மோடி அவர்கள் அந்த தீபத்தை ஏற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய தொண்டர்கள், பாஜகவுடைய தொண்டர்கள் பெருத்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இப்போ நீங்கள் திமுக என்ன பண்ணுவீங்க? மோடியே தீபத்தை ஏற்ற போகிறாரு, எந்த போலீஸ் தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பும் இந்த மாதிரியான ஒரு பேச்சும் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் சாமி தரிசனம் 2வதாக முடிச்சுட்டு 3வதாக பிஜேபியினுடைய பொதுக்கூட்டம் நடக்க இருக்குது. ஸோ அந்த பொதுக்கூட்டத்திலையும் பிரதமர் மோடி உரையாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ திமுக தீபமே ஏற்ற விடாமல் நீதிமன்ற உத்தரவையும் ஃபாலோ பண்ணாமல் 144 தடை உத்தரவை போட்டாங்க. ஆனால் இப்போது பிரதமர் மோடியே வரப்போகிறாரு, அவரே தீபம் ஏற்ற போகிறாரு, எந்த போலீஸ் தடுக்கும், எந்த அரசு தடுக்குங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபியினுடைய தொண்டர்கள் எல்லாம் உற்சாகத்தில் இருக்காங்க. ஒரு பெருத்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஆனால் ஒரு தரிசனம் பண்ணுறது உண்மை, தீபம் ஏற்றுவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தீபம் ஏற்றுவார் அவர் அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு பெருத்த எதிர்பார்ப்புலையும் ஒரு மகிழ்ச்சியோடையும் அந்த பிஜேபியினுடைய தொண்டர்கள் இருக்காங்க. இது திமுகவினுடைய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் பரவலாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான உடனுக்குடன் அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.